கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். சங்கீத புத்தகம் நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். 31ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்தருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்தருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மிகப்பெரிய நன்மைகளை தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த நன்மைகளை நாம் அனுபவிப்பதற்கு சில ஆவிக்குரிய பிரமாணங்களை தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார். இது முன்னேற்றத்திற்கான படிகள். முன்னேற்றத்திற்காக ஒரு 4 விதிகளை சொல்லிக் கொடுத்தோம். நீங்கள் கேட்குறீங்க, அப்படியே போயிடக்கூடாது, உங்களுடைய மனதில் கொண்டு போய் அப்படியே நிப்பாட்டி கொள்ள வேண்டும். முதலாவது என்ன சொன்னேன், ரட்சிக்கப்பட்ட புதுசில் இருந்தால் அந்த விசுவாசம் போதாது. நாளாக 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 அது வளர வேண்டும். விசுவாசம் வளரணும். அந்த விசுவாசம் வளர்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டும் என்பதை பற்றி சொன்னோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்னா, மனப்பான்மை மாறணும். மனப்பான்மை மாறினா, அதாவது முன்னாடி பார்த்த விதம் என்பது வேறு. சொல்லப்போனால் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த விதம் வேறு மாதிரி இருந்துச்சு, ரட்சிக்கப்பட்டு புதுசில் பார்த்த விதம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதே பார்த்த விதத்தை வச்சு நம்ம லாங் ஜேர்னி, ஒரு நீண்ட தூரம் நம்மளால் போக முடியாது. மனப்பான்மை மாறணும். மூன்றாவது, புதிய யுக்திகளை கையாள வேண்டும். நம்ம அந்த ஓல்டு டெக்னாலஜி, இந்த ஓல்டு மெத்தடு, ஓல்டு பழக்க முறைகளை வைத்து கொண்டு நம்ம புதிய காரியத்தில் போக நுழைய முடியாது. புதிய புதிய ஐடியாக்கள், புதிய புதிய யோசனைகள். அன்னைக்கு ஒருத்தருடைய இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், ஏஆர் ரஹ்மானை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, ஏஆர் ரஹ்மான் அவர்கிட்ட எப்போ ஒரு பாட்டு கொடுத்தாலும் இவங்க ஏதாவது அந்த பாட்டிலேருந்து எடுத்து போடுங்க, இந்த பாட்டிலேருந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லுவாங்களாம். ஆனால் அவர் சொல்லுவார், ஏஆர் ரஹ்மான், இல்லை இதுவரை எந்த பாட்டிலும் இல்லாத ஒரு டியூனை தான் போடணும். அதாவது க்ரியேட்டிவ், புதுசாக போடணும். புதுசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏதோ பழசத்துக்கு போடுறது அது ரொம்ப ஈஸி தான், ஈஸி மெத்தடு தான். ஆனால் புதுசு என்ன கொண்டு வரணும். ஆகவே தான் என்ன சொல்கிறாங்க, அந்த ஏஆர் ரஹ்மானுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரியமே இன்றைக்கி இருக்கிற பாட்டுக்கு எப்போ ஒரு நியூ மியூசிக்கை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த காரியத்தில் தான். அப்போ சொன்னார், அப்பயே ஒரு 40 படம் கிட்டே இருந்துச்சான் பாருங்கள். அவர் சொல்லும்போது இப்போ 40 படம், 40 படத்துக்கும் மியூசிக் அதை போடணுன்னா அது புது புது மியூசிக் போடணும். புது புது யுக்திகளை அவங்க கையாள வேண்டும். பழைய யுக்திகளில் பழைய ஓல்டு மெத்தட் எடுத்துக்கிட்டே நம்ம என்ன பண்ண முடியும்னா புது காரியத்தில் மியூசிக் அமைக்க முடியாது. அதே போல் தான் எல்லா விஷயத்துக்குமே. 4வது பார்த்தோம், புதிய வெளிப்பாடுகள் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். இது ரொம்ப முக்கியம். நான் சொல்ல இனிமேல் இதில் தான் கொஞ்சம் ரவுண்ட் அடிக்க போகிறோம். இந்த 4 காரியத்தை பற்றி தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்க போகிறோம். ஏனென்றால் நம்ம முன்னேற்றத்திற்காக தேவன் வைத்த வழிமுறைகள் அவ்வளவாக இருக்கின்றது. கடைசியாக போன வாரம் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கும்போது தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பது வேறு என்பதை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். அன்றைக்கி நேரத்தில் மக்கள் நினைக்கிறாங்கன்னா, சர்ச்சுக்கு அந்த ப்ரெசன்ஸில் இருந்துட்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நல்லது, தவறேதும் கிடையாது. இங்கே வருகின்றோம், தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோம், துதிக்கும் போதும் அந்நிய பாஷை பேசும்போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுக்கும் போதும் அவருக்குள் மகிழ்கிறோம், அவருக்குள் களி கூறுகிறோம், அவரை ஆராதிக்கின்றோம், அவருக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் செலுத்திக்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கெல்லாம் சொல்லுவாங்க, இங்கே இருக்கும்போது பரலோகத்திலே இருக்கிறது போல இருக்குதுங்கய்யா அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். தேவ பிரசன்னத்திலேயே நம்ம அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறோம். நல்லது. ஆனால் இது மட்டும் அல்ல தீர்வு. மோசஸ் தேவ பிரசன்னத்தில் இருந்து கீழே இறங்கி வந்தாலும் அங்கே 40 நாளுக்கு மேலே தேவ சமூகத்தில் இருந்துட்டு வந்தார். அவருக்குள்ளாகவே அவருடைய மகிமை கீழே இறங்கி வரும்போது சில நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா, மோசே உன் முகத்தை கொஞ்சம் மூடிக்கப்பா, அந்த பிரசன்னத்தால் பிரகாசத்தால் எங்களால் உன் முகத்தை பார்க்கக்கூட முடியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தேவனோடு நெருங்கி இருந்த ஒரு மனிதனாகிய மோசையின் முகத்தில் அவ்வளோ பிரகாசம் ஜொலிக்க ஆரம்பிச்சு. மக்கள் பார்க்க முடியல, அந்தளவுக்கு அவருடைய மகிமை பிரகாசித்தது. ஆனாலும் கீழே இறங்கி வரும்போது மோசஸ் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரே இன்னும் நான் உங்களை அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் நான் உங்களை அறிந்து கொள்ளணும். அதுதான் தேவ பிரசன்னம் மட்டும் போதாதுன்னு சொல்கிறேன். அப்போ தேவ பிரசன்னம் வேணான்னு திரும்ப சொல்கிறேன். தேவ பிரசன்னம் வேண்டாம் என்று சொல்ல வரல.
தேவ பிரசன்னம் மட்டும் போதாது என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு நேரத்தில் பாஸ்டர் பாருங்கள் அதெல்லாம் வேணான்னு சொல்ல, அப்படி கிடையாது, வேணான்னு சொல்ல, அது மட்டும் போதாது என்று நாம் சொல்லி கொண்டு இருக்கின்றோம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரலாம், சரியான நேரத்திற்கு வரலாம், தேவனை ஆராதிக்கலாம், நல்லா பிரசங்கத்தெல்லாம் கேட்கலாம். பிரசங்கத்தை கேட்கும் போதெல்லாம் அப்படியே ஒரு புல்லரிக்கிற மாதிரிலாம் சில நேரத்தில் ஃபீலிங்ஸ்லாம் உருவாக ஆரம்பிக்கும். ஆனால் சொல்கிறேன் பாருங்கள், அதனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. என்ன தான் நீங்கள் இங்கே வந்தாலும் தேவனுடைய வார்த்தையை குறித்த வெளிப்பாடுகளால், தேவனை குறித்த வெளிச்சங்களால், தேவனை குறித்த அறிவுகளால் நம்முடைய மனதை நாம் நிரம்பி இருக்கிறோமா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அதுதான் போன வாரத்தில் சொல்லும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஏராளமான மக்கள் இருந்தாலும் அவர் சொல்ல வேத வாக்கியத்தில் ஆராய்ந்து பார், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே அப்படின்றார். அப்போ என்ன தான் ஆண்டவர் கூட இருந்தாலும் நீ ஆராய்ச்சிப்பார், என்னை பற்றி அது பேசிக்கிட்டு இருக்குது, என்னை பற்றி நீ தெரிந்து கொள். அதுதான் இங்கே வர நீங்கள் சர்ச்சுக்கு வர நாம் ஏதோ வந்தோம் போனோம் அப்படி இருக்கக்கூடாது. அன்றைக்கி மற்ற சபைகள் ஏதோ வருவாங்க போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்துடணுங்க, சும்மா அப்படி தலை காமிச்சிட்டு வந்துடும், அப்படி கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை தலை காமிச்சிட்டு போகிறதுக்கு கிடையாது, தலைக்குள்ளே போகிறதுக்காக வரோம். சொல்லுங்கள், தலை காட்டல, சொல்லுங்கள், தலை காட்டுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. பக்கம் சொல்லுங்கள், தலையை காட்டிட்டு போகிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது, தலைக்குள்ளே போகிறதுல தான் பிரயோஜனம் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற நீங்கள் தலை காட்ட வந்திருக்கிறீங்களா, தலைக்குள்ளே போகிறதுக்கு ஏதாவது வேலை செய்ய வந்திருக்கீங்களா? புரியுதா? தலை காட்டிட்டு போகிறதுனால எப்படியோ பாஸ்டையாகவும் ஒருட்டு பார்த்துட்டு போயிடலாம், தலை காமிச்சிட்டு போயிடலாம். இல்லைன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க, பொக்குன்னு போயிடுவாங்க, நம்ம இல்லைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. திரும்ப சொல்கிற, தலை காட்டுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்றைக்கு தேவனுடைய வார்த்தை தலைக்குள்ளே போவதோ அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆகவே தேவ பிரசன்னம் உங்களை மாற்றாது. தேவ பிரசன்னத்திலிருந்து நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளும்போது தான் வாழ்வு மாற்றப்படுகிறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன், அப்போ புரியும். சில குடும்பத்தில் பாருங்கள், 30 வருஷம் 40 வருஷம் கல்யாணம் ஆகியும் இன்னும் சில மனைவிமார்கள் சொல்லுவாங்க, இன்னும் என் புருஷனை புரிஞ்சு கொள்ள முடியலைங்கய்யா. சில கணவன்மார்கள் சொல்லுவாங்க, இன்னும் 40 வருஷம் கல்யாணம், 40 வருஷம் ஆகுது, இன்னும் என் மனைவியை புரிஞ்சு கொள்ள முடியல. பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே இதையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்குறேன். இப்போ நான் பேசுகிறது உங்கள் வீட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். உங்கள் வீட்டில் இந்த சம்பவம் ஓடிட்டு இருக்குதா? இத்தனை நாள் இருந்து என் மனைவியை புரிஞ்சிக்க முடியல, நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? ஃபீலே பண்ணலையா? நீங்கள் என்னைக்காவது என் புருஷனை இவ்வளோ நாள் வாழ்ந்து ஒரு நாள் இன்னும் என் புருஷனை புரிந்து கொள்ள முடியல ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? என்னங்க ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பண்ண மாட்டேன்றீங்க, எதுக்கு வம்பு? அப்படியே அமைதியாக நின்று போயிடுவோம். சரி பரவாயில்ல, உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்களேன். நீங்கள் பயப்படுறீங்க, பயப்படாதீங்க. இன்னும் சில பேருக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. என்ன இருக்குதுன்னா, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் என் மனைவியை புரிந்து கொள்ளலை, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் என் புருஷனை புரிந்து கொள்ளவில்லை, இன்னும் புரிந்து கொள்ள முடியலையே. ஆள் நேரத்துக்கு நேரம் வித்தியாசமாக மாறிக்கிட்டு இருக்கிறாரு. கவனமாக கேளுங்க, ஒன்று சொல்கிறேன். அதே குடும்பத்தில் தான் இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் மனைவியோடு இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் புருஷனோடு தான் இருக்கிறீங்க. ஆனாலும் இன்னும் அவர்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீங்க பாருங்கள். அது ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி போக தடை பண்ணுகின்ற காரியங்கள். அவங்களோட இருந்தாலும், அவங்க ப்ரெசன்ஸில் இருந்தாலும், அவங்க கூடவே இருந்தாலும், என்றைக்கு நீங்கள் அவர்களை சரியாக புரிந்து கொள்கிறீர்களோ அன்றைக்கு தான் குடும்ப வாழ்வை சரியாக நடத்த முடியும். புரிந்து கொள்ளாதவர்கள் குடும்ப வாழ்வை சரியாக நடத்த முடியாது. ஆகவேதான் நான் கேட்குறேன், எந்த அளவுக்கு உங்கள் குடும்ப உறவில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறீர்களோ அன்றைக்கு தான் அந்த உறவில் பலன் உண்டாக ஆரம்பிக்கும், அந்த உறவில் ஒரு குதூகலம் உண்டாக ஆரம்பிக்கும், அந்த உறவில் சந்தோஷம் உண்டாக ஆரம்பிக்கும். நீங்கள் புரிந்து கொள்ளாதவர்கள் எப்போ பார்த்தாலும் கீரி பாம்பு சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கும். நீங்கள் புரிந்து கொள்ளாதவர்கள் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக தான் இருக்கும். நீங்கள் புரிந்து கொள்ளாதவர்களும் எப்போ பார்த்தாலும் சந்தேகமாக தான் இருக்கும். நீங்கள் புரிந்து கொள்ளாதவர்களும் பயமாக தான் இருக்கும். என்னென்ன எந்த நேரத்தில் எப்படி இவ வெடிப்பான்னு தெரியல, எப்படி இவர் வெடிப்பார்னு தெரியல என்ற ஒரு கலக்கத்தில், ஒரு பயத்தில் தான் வாழ ஆரம்பிப்போம். அதே போல் தான் தேவ பிரசன்னத்தில் இருப்பது வேறு, தேவனை அறிந்து கொள்வது வேறு. நான் தான் சொன்னேன் இல்லையா, மோசே 2 முறை தேவ சமூகத்தில் போயிட்டு வந்தாலும் கீழே அவர்
மாறல. தேவன் யார் என்பதை புரிந்து கொண்ட அந்த நாளில் தான் மிகப்பெரிய மாற்றம் உண்டாக ஆரம்பிச்சது. ஆகவே நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து உங்களால் முன்னேறி செல்ல முடியாது. அப்போ விசுவாச அளவு அதிகரிக்க வேண்டும். எந்த அளவுக்கு கடவுளை விசுவாசிக்கிறோம் அந்த அளவு அதிகரிக்க வேண்டும். விசுவாசம் அடுத்த பரிணாமத்தை அடைய வேண்டும். ஒரே பரிணாமத்தில் இருக்கக்கூடாது, ஒரே அளவில் இருக்கக்கூடாது, ஒரே லெவலில் இருக்கக்கூடாது. அது விசுவாசம் வளர வேண்டும். அப்போ இன்றைக்கி காமிக்க போகிற இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை காமிக்க போகிறேன். இந்த விஷயத்தில் பார்க்கும்போது முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் முன்னேறுவதற்கு இந்த விசுவாச அளவை அதிகரிப்பதற்கு முதலாவது இந்த விசுவாச அளவை அதிகரிக்க வைப்பதற்கு ஒரு 3 காரியம். முதல் பாயிண்டில் இப்போ 3 காரியத்தை பார்க்க போகிறோம். அது என்னவென்றால் முதலாவது தேவன் மேல் நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். கர்த்தர் எனக்காக இது செய்வார், அது செய்வார். சில சொல்லுவோம் இல்லையா, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லும்போது எஸ் நான் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை நம்புகிறேன், அவர் எல்லாம் செய்வார், ஹல்லேலூயா, கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்வார்னு வரும்போதெல்லாம் நமக்குள்ள ஒரு குதூகலம் உண்டாக ஆரம்பிக்கின்றது. தேவனால் முடியாத காரியம் எதுவும் இல்லை என்று சொல்லும்போது நம்ம கடவுள் மேலே ஒரு விசுவாசம் வைப்பதற்கு ஒரு கட்டத்தில் நம்ம தாண்ட ஆரம்பிக்கிறோம். நான் சொல்ல பாருங்கள், இது தேவன் மீது நாம் வைக்கின்ற விசுவாசம். இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். எந்த அளவுக்கு தேவன் மேலே விசுவாசம் இருக்குதோ அந்த அளவுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் விடுதலையும் மீட்பையும் ரட்சிப்பையும் நாம் அடைந்து கொள்ள முடியும். ஆனால் அதே லெவலில் இருக்கக்கூடாது. தேவன் மேல் மட்டும் விசுவாசம் இருக்கக்கூடாது, அடுத்த லெவலுக்கு போகணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கிளம்பும்போது கடவுள் மேலே விசுவாசம் வச்சாங்க. என்ன விசுவாசம் வச்சாங்க? அவர் பாலும் தேனும் மூடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் எங்களை கொண்டு போய் விடுவார் என்ற ஒரு விசுவாசத்தை வச்சு தான் வெளியே கிளம்ப ஆரம்பித்தாங்க. தேவன் மீது விசுவாசம் வைக்கும்போது கண்டிப்பாகவே எகிப்தை விட்டு வெளியே வரலாம், பாவ உலகத்தை விட்டு வெளியே வரலாம், ரட்சிக்கப்படலாம், மீட்கப்படலாம். இது ஃபஸ்ட்டு நிலை. இந்த விசுவாச வளர்ச்சியிலே முதல் நிலை தேவனை நாம் விசுவாசிப்பது. ஆனால் கானான் தேசத்தின் நிலையை அனுபவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எகிப்திலிருந்து கிளம்புனா அந்த விசுவாசம் போதாது. 2ஆம் கட்ட விசுவாசம் நமக்கு தேவையாக இருக்கின்றது. என்னவென்றால் 2ஆம் நிலை என்ன? திரும்ப சொல்ல, முதல் நிலை முழுக்க தேவன் மீது விசுவாசம் வைப்பது. புரிஞ்சுங்களா? எந்த அளவுக்கு நீங்கள் தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எல்லா காரியத்திலும் விடுபட முடியும். 2வது, தேவன் வைத்திருக்கிற தேவன் சொன்ன வாக்கு பண்ணின நன்மைகள் அடைவதற்கு 2வது உங்கள் மேலே உங்களுக்குள்ளாக இருக்கின்ற தேவன் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். அதெல்லாம் புரிஞ்சுங்க. தேவன் மேலே விசுவாசம் வைக்கணும் காமன். 2வது உங்களுக்குள் இருக்கும் தேவன் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். சில பேருக்கு புரியல. அது நாங்கள் தேவன் மேலே விசுவாசம் வைக்கணும், ஓகே ரைட்டு, அது ஒத்துக்கலாம். அது எனக்குள்ளாக இருக்கின்ற தேவன் மேலே விசுவாசம் வைக்கணும்னு சொல்கிறீங்க, 2 ஒன்று தானேயா அப்படின்னு நினைக்கலாம். நல்லா கவனமாக்கு. தேவனால் கூடும், தேவனால் முடியும் என்பது காமனாக எல்லாரும் நம்புறது போல விசுவாசிக்கிறோம். 2வது, எனக்குள்ளே இருக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்க, அந்த தேவன் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் எனக்குள்ளாக. அப்போ அது முக்கியமான ஒரு காரியம். 3வது, உங்களுக்குள் இருக்கிற தேவன் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கி விலைக்கு சொல்ல போகிறேன். முதலாவது தேவன் மேலே விசுவாசம் வைக்கணும். 2வது எனக்குள் இருக்கிற தேவன் மேலே விசுவாசம் வைக்கணும். 3வது உங்களுக்குள் இருக்கின்ற தேவன் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். இன்னும் புரியல, போக போக புரியும் உங்களுக்கு என்னன்றது. சரி, இப்போ என்னாங்க புஸ்தகம் போவோம். என்னாங்க புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நம்ம சேர்ந்து படிப்போம். 26 எடுத்துக்கோங்க. 26 30 வரை நான் சேர்ந்து படிக்கலாம். 26. அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள்.
அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். கவனமாக கேளுங்க. மோசேஸ் பல காரியத்தை இங்கே எழுதுறதை பார்க்கிறோம். கானானுக்கு 12 வேவுகாரர்கள் அனுப்புகிறாரு. வேவுகாரர்கள் போயிட்டு வந்த 12 10 பேர் அங்கே இருக்கின்ற காரியத்தை குறித்த ஒரு நெகட்டிவான ஒரு படத்தெல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். காலேப் மற்றும் யோசுவா என்று சொல்லக்கூடிய இரு அணிகள் தேவனை குறித்த ஒரு நல்ல எண்ணத்தால் நிரம்பி இருக்கிறாங்க. முதலாவது காலேப் இங்கே பார்க்குறோம், தேவன் மேலே விசுவாசம் இருந்தது. ரெண்டாவது, என் வாழ்க்கையில் இருக்கிற தேவன் மேலே விசுவாசம் இருந்தது. ஆகதான் அவர் சொல்கிறாரு, நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். சொல்லுங்கள், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். ஓகேங்களா? இதில் சொல்கிறாரு, கவனமாக கேளுங்க. அதில் சொல்கிற சில ஸ்டேட்மெண்ட் பார்க்க பாருங்க. நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். அவர் மேலேயும் விசுவாசம் இருந்தது. நாம் எளிதாய் போய் ஜெயித்து கொள்ளலாம் என்று சொல்லும்போது அவர்களோடு கூட இருந்த ஜனங்களுக்குள்ளாக இருந்த தேவன் மேலேயும் விசுவாசம் இருக்கிறத பார்க்குறோம். தேவன் மேலே விசுவாசம் இருக்கணும், எனக்குள்ளாக இருக்கின்ற தேவன் மேலே விசுவாசம் இருக்க வேண்டும். அதே போல் உங்களுக்குள்ளாக இருக்கின்ற தேவன் மேலேயும் விசுவாசம் வைக்க வேண்டும். அதாவது காலேப் தேவன் நம்மளை கொண்டு போய் அங்கே விடுவார் என்று அங்கே பேசலை. அவர் சொல்கிறாரு, நாம் போய் எளிதாய் ஜெயிக்கலாம். தேவன் ஜெயிக்கலாம் என்று இந்த இடத்துல சொல்லலை. அதுக்கு முன்னாடி தேவன் ஜெயித்த விஷயத்தெல்லாம் அவன் நிறையா பார்த்தவங்க. இப்போ அந்த ஃபெய்த்தில் இல்லாமல் இப்போ செகண்டரி ஃபெய்த்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க, விசுவாசத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. என்ன விசுவாசத்துக்குள்ளே வந்திருக்க? முதல்ல தேவன் நம்மளை மீட்டு வந்தார். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம போய் எளிதாய் ஜெயிக்கலாம், நம்ம போய் எளிதாய் ஜெயிக்கலாம். ஏனென்றால் என் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்கின்ற ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அதே போல் என்னை சுற்றிலும் இருக்கின்ற சக மக்களுக்குள்ளாக இருக்கின்ற தேவனும் பெரியவர் என்ற விசுவாசம் இருந்தபடினால தான் அவர் சொல்ல, நாம் போய் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். ஆகவே தான் தேவனுக்கு முன்பாக இந்த பிரச்சனைலாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. நீ நினைக்கிறீங்களா இந்த உலகத்துக்கு பிரச்சனை தேவனும் பெரிய பிரச்சனைன்னு? யாராவது நினைக்கிறீங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தேவனை காட்டிலும் பெரிய பிரச்சனை நினச்சிட்டு இருக்கிறீங்களா? கிடையாது. நம்ம தான் என்ன பண்ணுறோம், அது வந்துங்க, அது போயுங்க. அவங்க சொல்கிற விதத்தை பார்த்த சில பேர் இந்த பேசுகிற விதத்தை பார்த்தாலே அவங்க சின்னோண்டு பூச்சி மாதிரியும் அந்த பிரச்சனைகளும் ரொம்ப பெருசு எங்க அது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுங்களா அப்படின்னு வாங்க. ஹலோ, நான் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. எப்படி பேசணும்னா, எனக்குள்ளே இருக்கிற தேவன் எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அநேக நேரத்தில் நம்ம எதை பெருசாக பேசிடுவோம்னா, பெரிதாக இல்லாததெல்லாம் பெருசாக பேசிடுவோம், பெரிதாக பேச வேண்டியதை பெருசாக பேச மாட்டோம். ஒன்றும் இல்லை, ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி திரும்பவும் கொரோனா ஆரம்பிச்சிருச்சு. நான் போன மாதமும் 3 வாரத்துக்கு முன்னாடியே தெரியல, திரும்பவும் ஆரம்பிச்சிருச்சு. பாடா சாமி, எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அதை பெருசாக பேச ஆரம்பித்தாங்க. தெரியுங்களா உங்களுக்கு, திரும்பவும் வந்துருச்சுங்களா சேலத்தில்? எத்தனை பேர் அட்டாக்கு? 9 பேர் அட்டாக்குன்னாங்க. அப்புறம் இந்தியாவில் 200க்கு மேலே அட்டாக்குன்னாங்க. தெரியுங்களா, இன்னும் கொஞ்ச நாள் லாக்டவுன் வர போகுதான். சில பேருக்கு சந்தோஷம், லாக்டவுன் என்று அறிவித்த உடனே. சில பேருக்கு லாக்டவுன் ஒன்றுமே ஐயோ அப்படின்ற மாதிரி. அதாவது அது வர வேகத்தை பார்த்தா அது சும்மா ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம பேசுகிற பேச்சு அதுக்கு ரொம்ப வரவேற்று பெரிய ஆள் வந்திருக்கிற மாதிரி. கொரோனா திரும்ப வருதான், கொரோனா ரிட்டர்ன்ஸ் அப்படின்னாங்க. என்ன ரிட்டர்ன்ஸ்? எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் மேலே விசுவாசம் வைக்கணும். ரெண்டாவது, எனக்குள்ள அந்த தேவன் இருக்கிறார் என்ற விசுவாசமும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த தேவன் எங்கேயோ இல்லை, அந்த தேவன் இன்றைக்கு எனக்குள்ள இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற ஒரு பெரியவர். பிரச்சனைகளை பார்த்து பெருசா பேசி கொண்டிருக்க கூடாது. பிரச்சனை பெருசா, கர்த்தர் பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், கர்த்தர் தான் பெரியவர். உங்களை பார்த்து கேட்குறேன், எது பெருசு? ஆமென்.
பக்கத்தில் நல்ல நெஞ்ச நிமித்து சொல்லுங்க பார்க்கலாம், எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். ஆமென். உலகத்தில் இருக்கிறவனை காட்டில் எனக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர், இயேசு பெரியவர், தேவன் பெரியவர். அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே சொல்ற எளிதாய் நாம் ஈஸியா இந்த 10 பேர் சொல்கிறாங்க. எப்போதுமே இந்த மெஜாரிட்டி பேசுகிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. 10 பேர் சொன்னாங்க, 10 பேர் சொன்னாங்க, நீ இன்னும் ஒருத்தன் சொல்கிற 2 பேர் சொல்கிற எப்படி நம்புறது? மெஜாரிட்டி முக்கியம். மெஜாரிட்டி முக்கியம் கிடையாது. நான் சொல்கிறேன், மெஜாரிட்டி நிறைய இருந்தாலும் எனக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அந்த மெஜாரிட்டியை தூக்கி சாப்பிட்ற கர்த்தர் எனக்குள்ளாக இருக்கிறார். நாம் எளிதாய் சுதந்திரிக்கலாம். இந்த இடத்துல காலை கர்த்தர் நமக்கு எளிதாய் கொடுப்பார் என்று சொல்லலை, நாம் போய் எளிதாய் சுதந்திர. சில காரியத்தை கர்த்தர் செய்வார், சில விஷயத்தை உங்களை கொண்டு தான் செய்வார். சில நேரத்தில் கர்த்தர் செய்கிறத நம்ம என்ன நம்மளை கொண்டு செய்கிறத கர்த்தரை எதிர்பார்த்துருக்குறோம். கர்த்தர் சொல்லப்பா இது நீ செய்ய வேண்டியது, உன் பொறுப்பு, உன் இன்சார்ஜ், நீ தான் இதை பண்ணணும்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இதுதான் நமக்கும் சில நேரத்தில் நம்ம தேவன்றது சில விஷயத்தை நம்முடைய வாழ்வில் நம்ம விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ண முடியாத காரணமே கர்த்தர் பண்ணுவார் வெயிட் பண்ணுவார். அவர் சொல்லுவார், ஏன்ப்பா நீ பண்ணுவோம், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ என்ன பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னுவார். சில விஷயத்தை கர்த்தர் பார்த்துக்குவார், சில விஷயத்தை உங்களை கொண்டும் செய்வார். பக்கம் சொல்லுங்க, சில காரியத்தை கர்த்தர் பார்த்துக்குவார், சில விஷயத்தை நீங்கள் தான் பார்க்கணும். ஆமென். அதுக்கு தான் விசுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு தான் வரங்களை கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு தான் நமக்கு ஆற்றல்களையும் திறமைகளையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதுதான் நம்ம கர்த்தர் தேவன் நமக்கு எளிதாக கொடுப்பார்னு சொல்லலை. அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல, தேவன் மேலே விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் காலை முதல் கட்ட விசுவாசத்தில் இருக்கல, அதிலிருந்து வெளியே இவருக்குள்ளாக இருக்கின்ற தேவன், என்னை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்குள்ளாக இருக்கிற தேவன் மீது விசுவாசத்தை வைக்க ஆரம்பித்தார். நான் கேட்கிறேன், இவர்களுக்கு தேவன் மீது விசுவாசம் இருந்ததா என்று கேட்டால் ஆம், இவர்களுக்கு முதலாவது தேவன் மீது விசுவாசம் இருந்தது. தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை அவர்கள் எப்படி கண்டார்கள்? 10 அற்புதங்கள் மூலமாக காண ஆரம்பித்தாங்க. எகிப்து விட்டு வெளியே கிளம்புறது முடியும். எகிப்து 10 அற்புதத்துக்கு முன்னாடியே, அதுக்கு முன்னாடியே மோசஸ் அந்த மக்களை நம்ப வைக்கிறது, கோலை போடுறான், பாம்பை மாறுது, பாக்கெட்டில் கை விட்டு எடுக்கிறான், குஷ்டரோகம் திரும்ப உள்ளே விட்டு எடுக்கிறான். அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களாம் பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அதை விட்டுட்டான்னா 10 விதமான அற்புதங்கள் எகிப்திய மக்களுக்கு விரோதமாக நடத்தப்படுகிறதெல்லாம் இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அற்புதங்களை கண்டாங்க. அற்புதங்களை பார்த்து தேவனை நம்பினார்கள். அதனால தான் அவங்க எல்லாரும் எகிப்து விட்டு வெளியே கிளம்பி வராங்க. தேவனை நம்பாமல் எகிப்து விட்டு வெளியே வரவே முடியாது. அவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணார். வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, வெளியே வரும்போது தேவன் மேலே எப்படி விசுவாசம், செங்கடல் 2 பிளக்கிறதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. சில இடத்துல பைபிள் படிக்கும் போதெல்லாம் அது சும்மா அந்த கல்கி குமுதம் படிக்கிற மாதிரி வேகத்தில் போயிடக்கூடாது. சில இடத்துல நின்று அந்த இடத்துல பார்க்கணும், நின்று அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும், நின்று அந்த இடத்துல தியானிக்க வேண்டும். கண்கூடாக பார்த்தாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் தொட்டிலையோ பாத்திரத்துலையோ தண்ணியை வச்சு 2ஆக பிரிக்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளர்லேயோ இல்லை தட்டுலேயோ தண்ணியை நிரப்பி இப்படி கை வச்சு எங்கள் விலகுதான் பண்ணி பாருங்க. ஆனால் இந்த ஜனங்கள் கண்கூட பார்த்தாங்க, செங்கடல் 2ஆக பிளக்கிறத பார்க்க ஆரம்பித்தாங்க, மண்ணா வருவதை பார்க்க ஆரம்பித்தாங்க, தண்ணீர் வருவதை பார்க்க ஆரம்பித்தாங்க, காடை வருவதை பார்க்க ஆரம்பித்தாங்க. தேவனை விசுவாசிக்கணும், தேவன் நிச்சயம் செய்வார் என்கின்ற அதீத ஒரு விசுவாசத்தை வைத்திருந்தார்கள். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த விசுவாசம் அவசியம். தேவன் செய்வார், தேவனால் கூடும், தேவனால் முடியும் என்ற விசுவாசத்தை வைக்க வேண்டும். அதே போல் அந்த விசுவாசத்தோடு நின்று விடாமல் அடுத்த கட்ட விசுவாசத்துக்கு போக வேண்டும். என்னவென்றால், என் வாழ்க்கையில் இருக்கிற தேவன் இதை செய்ய வல்லவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் போது நீங்கள் 2ஆம் கட்ட விசுவாசத்துக்கு நீங்கள் செல்ல ஆரம்பிக்கின்றீர்கள். அதாவது, என் மூலமாகவும் செய்வார், என்னை கொண்டும் செய்ய வைப்பார் என்பதுதான் விசுவாசம். சொல்லுங்க, உங்கள் மூலமாகவும் செய்வார், உங்களை கொண்டும் செய்வார். ஆமென். விசுவாசிக்கணும். தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை வச்சு தான் உன்னில் நான் மகிமைப்படுவேன், உன்னில் நான் மகிமைப்படுவேன்.
எல்லா இடத்துலையும் சில விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம மூலமாக செய்ய வச்சு நம்ம மூலமாக அவர் அந்த கிரெடிட்டு அந்த மகிமையெல்லாம் அவர் எடுத்துக்கொள்ளுகின்றார். எடுத்து 13:31 படிப்போம். என்னாகும் 13:31. அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். இந்த ஜனங்கள் தேவன் மீது விசுவாசம் வச்சாங்க, ஆனால் அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற தேவன் மீது விசுவாசம் வைக்கல. அடுத்தது 32-33. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பிரச்சனையை பெருசாக பார்க்குறாங்க. அவர்களுக்குள்ளாக இருக்கிற தேவன் எவ்வளோ பெரியவர் என்று பார்க்கல, தங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை பெரிதாக பார்க்கிறார்கள். தேவ பிள்ளைகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அநேக நேரத்தில் உங்கள் முன்னேற்றத்தை தடை செய்கின்ற காரியங்கள் என்னவென்றால், விசுவாசம் உங்கள் வாழ்வில் வளர முடியாமல் இருப்பதற்கு தடை என்னவென்றால், அநேக நேரங்களில் நமக்கு முன்னாடி இருக்கின்ற பிரச்சனைகளை நம்ம பெருசாக பார்க்குறோம், நமக்குள்ள இருக்கிற தேவனை பெரிதாக பார்க்கவில்லை. இதுதான் பெரிய பிரச்சனையே. ஏன் முன்னேறல? ஏன் அதே லெவலில் இருக்கிறாங்க? சில சொல்லுவாங்க அந்த விசுவாசி பாருங்க அப்படியே இருக்கிறாங்க, முன்னேறவே இல்லை. ஏன்? அவரால் கூடும் என்று விசுவாசிக்க, அவரால் கூடும் விசுவாசி இவங்க பிரச்சனைகளை பார்த்து, எங்க உங்களுக்கு தெரியுங்களா அவங்களாம் பெரிய ஆட்கள். 33. அங்கே ராட்சத பிரிவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். என்னன்னா, இவர்களுக்குள்ளாக முதலாவது தேவன் மேல் விசுவாசம் வச்சு வெளியே வந்தாங்க, ஆனால் இவர்களுக்குள்ளாக தேவனை வைத்து இவர்கள் எதையுமே எடை போடவில்லை. அதாவது வெளியே இருக்கிற காரியத்தை வச்சு உள்ளே இருக்கிற தேவனை எடை போடுறாங்க, ஆனால் உள்ளே இருக்கிற காரியத்தை வச்சு வெளியே இருக்கிற காரியத்தை எடை போட மறந்து விட்டார்கள். விசுவாசத்தில் அடுத்த கட்ட லெவலுக்கு போக மறந்துட்டாங்க. அதுதான் எபிரே ஆக்கின்னு சொல்கிறார், அவங்க விசுவாசம் இல்லாததுனால அவர்கள் தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்காமலே போய்விட்டார்கள் சொன்னாங்க. இதை பற்றி சொல்கிறார். வெளியே வருவதற்கு விசுவாசம் தேவைப்பட்டுச்சு, ஆனால் எங்களுக்குள்ளாக இருக்கிற தேவன் இதை செய்வார், எனக்குள்ளாக இருக்கிற தேவனால் இது முடியும், எனக்குள்ளாக இருக்கிற தேவனால் இது சாத்தியமாகும் என்பதை விசுவாசிக்காமல் போய்விட்டார்கள். ஆகுதன் பவுல் சொல்கிறார் ஒரு இடத்துல, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறதே அந்த ரகசியம். பக்கத்தில் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுங்களா? சொல்லுங்கள் பார்க்கணும், ஒரு ரகசியம் சொல்லட்டுங்களா? அட சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள். பாஸ்டர் ரகசியத்தை மைக் வச்சு சொல்கிற ரகசியம் இல்லை, அதனால நான் சொல்ல பக்கத்தில் கூப்பிடுங்க பார்க்கலாம். குசு குசுன்னு ஏங்க காது கேட்குதா? ஏங்க உங்கள் ரகசியம் சொல்கிறேன், என் கூட அட சொல்லுங்க, எனக்கு ரகசியம் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரகசியம் சொல்கிறேன்ல, சொல்லுங்கள். என் கூட கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அட கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க பார்க்கலான்னு சொல்லுங்கள். வந்துட்டிங்களா? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வந்துட்டிங்களா? வந்துட்டிங்களா? வந்தாச்சா? டூர் என்ன டூர் இன்றைக்கி? கொலோசியர் டூர். கொலோசியர் டூரில் போய் என்ன பார்க்க போகிறோம்? 27ஆம் வசனம் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். சத்தத்தை உயர்த்தி படிப்போம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ரகசியம் என்ன? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இப்போ என்னாகும் 12ஆம் அதிகாரம் வாங்க பார்க்கலாம். என்னாகமும் 12, 13, 14 ஆகிய இந்த 3 அதிகாரங்கள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இதில் 30 லட்சம் ஜனங்கள் இருந்தாலும் 30 லட்சம் ஜனத்தில் 3 பேருடைய விசுவாசம் மட்டும்தான் வேறு நிலையில் இருந்தது. மற்ற எல்லா மக்களுடைய விசுவாசம் வேறு நிலையில் இருந்துச்சு. அதாவது 3 பேர் யார்? காலேப், யோசுவா அண்ட் மோசஸ். 3 பேருடைய விசுவாசம் மட்டும்தான் கரெக்டாக செயல்பட்டுச்சு. ஆனால் 30 லட்சம் ஜனங்களுடைய விசுவாசம் எல்லாமே ஹோப்லெஸ்ஸாக இருந்துச்சு.
ஒன்றுத்துக்கு உபயோகப்படாததாக இருந்தது. ஆகவே விசுவாசம் மாறினால், உங்கள் நம்பிக்கை மாறினால் உங்களுடைய மனநிலை மாற ஆரம்பிக்கும். செகண்ட் பாயிண்ட் மனநிலை மாறுவதும். ஆனால் மனநிலை மாறுவதுக்கு முன்னாடி விசுவாசம் எந்த அளவுக்கு மாறுகிறது என்பதை பொறுத்தான் நீங்கள் பார்க்கிற விதங்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனநிலை வேறு. இப்போ தேவன் மேல் அவர்களுக்கு கிளம்பும் போது விசுவாசம் இருந்தது. ஆனால் கிளம்ப ஆரம்பித்த உடனே நாட்கள் ஆக ஆக அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும், தனக்குள் இருக்கிற தேவன் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். ஆனால் அதை வைக்காமல் போய்விட்டார்கள். விசுவாசம் இல்லாததுனால தான் மற்றவர்களுக்கு முன்பாக தங்களை அற்பமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குதோ உங்களை நீங்கள் அற்பமாக பார்க்க மாட்டீர்கள், உங்களை நீங்கள் மட்டமாக பார்க்க மாட்டீர்கள். அநேக நேரத்தில் நம்மை நாமே ரொம்ப மட்டம் தட்டிக்கிறோம், நம்மை நாமே ரொம்ப அற்பமாக எண்ணிக்கிறோம். நாங்கள்லாங்க ஒன்றுத்துக்கு உதவாதவங்க, அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு. இல்லை, திரும்ப நல்லா கவனமாக கேளுங்க. உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். மட்டம் தட்டாதீங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் நிற்க வச்சாலும் நீங்கள் இருக்கும்போது உங்களை பெரிய ஆளாக பார்க்கணும். எந்த லெவலில் பெரிய ஆளாக பார்க்கணும்? எனக்குள் இருக்கிற தேவனால் நான் பெரியவன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் முன்னேறுவேன் என்று பாடுவது போல் இந்த அடி நீங்கள் இப்போ சொல்லணும். நான் எப்படி பெரியவன்? என் படிப்பாலேயோ, என் அழகாலேயோ, என் அந்தஸ்தாலேயோ, என் பணத்தாலேயோ அல்ல, எனக்குள் இருக்கிற தேவனால் நான் பெரியவன். பக்கம் சொல்ல, நான் பெரிய ஆளுங்க. இப்படி சொல்லுங்க, இளம்பிள்ளையிலேயே நான் தான் பெரிய ஆள். என்னங்க பேச மாட்டேன்றீங்க, வாய் கூச்சமாக இருக்குதா? அடப்பாங்க, என் நிலமே இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தா தான் தெரியுன்ற மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கீங்க. நெஞ்சு நிமித்திக்க பார்க்கலாம், ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க பார்க்கலாம். பக்கம் சொல்லுங்கள், ஏங்க இந்த இளம்பிள்ளையிலேயே நான் தான் பெரிய ஆள் தெரியுமா? பக்கம் சொல்லுங்கள், ஏங்க சேலத்தில் யார் பெரிய ஆளுன்னு தெரியுமா? அது நான் தாங்கன்னு சொல்லுங்கள். இந்த உலகத்தில் பிசாசின் சக்தி எந்த அளவுக்கு எளிமை வந்தாலும் ஐயோ அப்படின்னு பயந்துடாதீங்க. டேய் நீ சப்ப பயடா, நீ சப்ப மேட்ரு, நீலாம் ஒன்றுத்துக்கும் நம்ம பண்ணணும். எங்க அந்த பிசாசு எப்படி வந்தான்னு தெரியுமா, அப்படி இப்படிவா. இந்த மாதிரிலாம் சபைகள் என்ன பண்ணுச்சு, பாஸ்டருங்க ஊழியக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, சபையில் வாரம் பிசாசை தான் பெருமையாக பேசுகிறது. பிசாசு அப்படி பண்ணுவோம், பிசாசு இப்படி பண்ணுவோம், பிசாசு அதை பண்ணு, பிசாசு இதை பண்ணிடுவான். அநேகருக்கு என்ன டெவில் கான்சியஸ். நிறைய சபைகளில் மக்களுக்கு காட் கான்சியஸை கொடுங்கய்யான்னா, காட் கான்சியஸ்னா தேவனை குறித்த அறிவை கொடுங்கன்னு சொன்னால், அநேக சபைகளை பயத்தை குறித்த அறிவை கொடுக்குறாங்க. எந்த பயம்? பிசாசின் மீது இருக்கிற பயத்தை கொடுத்த, பிசாசின் மீது இருக்கிற பயம், மக்கள் மேலே இருக்கிற பயம், பாவத்தை குறித்து ஒரு பயம், இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அகோரமாக காமிச்சிடுறாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். இந்த சின் கான்சியஸுக்குள்ளே கிடையாது, தேவன் சன் கான்சியஸுக்குள்ளே நாம் வர வேண்டும், அந்த அறிவுக்குள்ளாக வர வேண்டும். தேவனை குறித்த அறிவு நல்லா புரிஞ்சுக்கணும். திரும்ப எல்லாரும் சொல்லுங்கள், எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். இந்த ஜனங்கள் தேவன் அப்படி பார்க்காததுனால இவர்களை அற்பமாக பார்க்க, இவர்கள் மட்டமாக பார்க்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் என்று விசுவாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, தேவன் உங்களை கொண்டு அற்புதங்கள் செய்வதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஏன் அநேக நேரத்தில் நம்ம மூலமாக அற்புதம் நடக்க மாட்டேங்குதுன்னா, நம்மளை அற்பமாக நினச்சிட்டு இருக்கிறோம், அதனால தான் அற்புதம் நடக்க மாட்டேங்குது. ஆனால் உங்களுக்குள் இருக்கிற தேவனை அற்புதமாக நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களை கொண்டு தேவன் அற்புதம் செய்வதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். பாருங்கள், 40 வருஷம் கழித்து இவங்க யோசுவா காலகட்டத்தில், யோசுவா டைமில் வீரவசனம் பேச ஆரம்பித்தாங்க. ஏனென்றால் யோசுவாவின் ஆவி அப்படியே அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு, காலேப்பின் ஆவி அப்படியே அவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க சொல்ல, இப்போ நம்ம போய் ஜெயிக்கலாம், வாங்க போகலாம். இந்த ஜனங்கள்லாம் போயிடாத, அவங்களாம் பெரிய ஆள், நம்மளாம் பூச்சி, அவன் பெரிய ட்ராகன் அப்படின்னு இருந்தாங்க. நம்ம பூச்சி, அவங்க ட்ராகன். ஆனால் 40 வருஷம் கழித்து யோசுவா தலைமையின் கீழாக கானானுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க, நுழையிறாங்க. நுழைஞ்ச உடனே அவங்க சந்ததி, இந்த சந்ததி வெட்டிக்கிளின்னு சொல்லிச்சு பார்த்தீங்களா, பூச்சின்னு சொல்லிச்சு பார்த்தீங்க, இந்த சந்ததி பிள்ளைங்க சொல்கிறாங்க, யோசுவா நம்ம போய் எளிதாக ஜெயிக்கலாம், போய் பிடிச்சிடலாம், அவங்கள அடைஞ்சிடலாம்
அங்கே இருக்கிறவங்க துரத்துறான். சிலது பாருங்கள், யோசுவா பர்மிஷன் கொடுக்காம கூட சிலத்தில் ஒரு பட்டணத்தை பிடிக்கிறது வேகத்தில் போகிறாங்க. யோசுவா சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுறார், கர்த்தர் இருந்து ஆர்டர் வரணும், கர்த்தர் ஆர்டர் கொடுத்தா நீங்கள் கிளம்பணும், கர்த்தர் சொல்லாமல் கிளம்பக்கூடாதுன்னு. ஆனால் இந்த ஜனங்கள் பாருங்கள், அவங்க அப்பங்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க, யார் இந்த 13ஆம் அதிகாரத்தில் இந்த அப்பன், இந்த அப்பங்கள்லாம் நாங்கள் அவங்க ராட்சதர்கள், அவர்கள் ஏனோக்கின் புத்திரர்கள், அவங்க ராட்சத பிறவிகள், நாங்கள் பூச்சி வெட்டிக்கிளின்னாங்க. ஆனால் அவங்க பசங்க எப்படி வளர்கிறாங்கன்னா, யோசுவா காலேப் கீழே வளர்ந்ததுனால அவங்க போய் எளிதாய் ஜெயிக்கிறார்கள், எளிதாய் சுதந்திரிக்கிறார்கள். சில நான் சொல்லலையே, சில நேரத்தில் யோசுவா பர்மிஷன் இல்லாமலே, கடவுளுடைய பர்மிஷன் இல்லாமலே போக ஆரம்பிக்கிறாங்க. அந்தளவுக்கு துணிச்சல், அந்தளவுக்கு தைரியம் அவங்களுக்குள்ளாக வர ஆரம்பித்தது. ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, நாம் தேவனை சார்ந்து மேலே வர முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென். உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவன் பெரியவர், அவர் மீது விசுவாசம் வைத்து நீங்கள் மேலே வர உங்களால் முடியும். மோசே தேவன் மேலேயும் விசுவாசம் இருந்துச்சு, மோசைக்கு தன் மேலேயும் விசுவாசம் இருந்தது, மக்கள் மேலேயும் விசுவாசம் இருந்தது. முதல்ல தேவன் மேலே விசுவாசம் இருந்தது, அடுத்து தன் மேலே விசுவாசம் இருந்தது. எப்படி தன் மேலே விசுவாசம் இருந்ததுன்னா, மோசையின் மூலமாக காமிக்கிறேன் பாருங்கள். அவர் தேவனை விசுவாசிச்சார். ரெண்டாவது, செங்கலுக்கு முன்னாடி வந்து நிற்கும்போது மோசஸ் சொல்கிறாரு, மோசைட்ட ஆண்டவர் சொல்கிறது, மோசஸ் உன் கையில் இருக்குது என்ன செங்கோல், அதை எடுத்து நீட்டு. சாதாரண கவனமாக கேளுங்க. செங்கலுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் பாட்டுக்க நீட்டி போட்டு நீங்கள் பாட்டுக்க திறக்கலான்னு இந்த மக்கள்லாம் படுவாவிங்க, ஏற்கனவே சாகடிக்க ரெடியாக இருக்கிறானுங்க, இனி ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டா என்ன பண்ணுறது? அப்படி அல்ல, மோசஸ் தனக்குள்ளாக இருக்கிற தேவனை நம்பினான். பொதுவாக தேவன் மீது விசுவாசம் இருந்தது, ஆனால் அடுத்த கட்டம் எனக்குள்ளாக இருக்கிற தேவன் பெரியவர் என்ற விசுவாசம் அவருக்குள்ளாக இருந்ததுனால தான் அவர் செங்கடலை பார்த்து கையை நீட்டுகிறார். நீட்டும் போது அது பிளக்கும் என்று விசுவாசித்து நீட்டுகின்றார். அது பிளக்க ஆரம்பிச்சது. ஆண்டவரே நீங்கள் வந்து திறந்து விடுங்க ஆண்டவரே, அப்புறமேட்டு நாங்கள் போகிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தர் வெயிட் பண்ணாங்க. மோசஸ் அங்கே காத்து கொண்டிருக்கல. தேவன் சொல்லும்போது அந்த வார்த்தை உள்ளே போனது, உள்ளே இருக்கிற தேவன் மீது விசுவாசம் வைக்க ஆரம்பித்தார். அதுதான் தலைவர்கள் வேறு, பின்பற்றுகிறவர்கள் வேறு. தேவன் மேலே விசுவாசம் வைக்கிற அந்த கேட்டகரியோடு நம்ம இருக்கக்கூடாது. அடுத்தது தனக்குள்ளாக இருக்கின்ற தேவன் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். ஆமென். அதுதான் கண்மலையை பார்த்து பேசுகின்றார், தைரியமாக பேசுகிறார். ஆண்டவரே நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது செஞ்சு எங்கள் ஆண்டவரே செங்கடலை ரெண்டாக பிளந்தீங்க, இந்த கண்மலையை பிளக்கிறது உங்களுக்கு சாதாரண விஷயமா? கர்த்தர் பார்த்தாரு, அது ஏன் வேலை, இப்போ இந்த கண்மலையை பிளக்கிறது உன் வேலை, செங்கடலை பிளக்கிறது உன் வேலை. பார்த்தீங்களா, கர்த்தர் அற்புதம் பண்ணாலும் அடுத்தது யார் கொண்டு பண்ணுறாரு? நம்மை கொண்டு செய்கிறார். தேவனுக்கு எப்போதுமே ஃபஸ்ட்டு அவர் செஞ்சுவார், அடுத்ததெல்லாம் நம்மை கொண்டு தேவன் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். முதல்ல உங்களை ரட்சித்தாரா, உங்களை மீட்டாரா, பாவத்தின் பிடியிலிருந்து சாத்தானின் பிடியில் நம்ம ரட்சித்து கொண்டு வந்துட்டார். இப்போ என்ன சொல்ல விரும்புகிறார்னா, இப்போ நீ ஏன் ஆளுகைக்குள்ளே வந்துட்ட, நீ ஏன் ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்ட, உன்னை நான் பிசாசின் இருளின் ராஜ்யத்தை கூட்டி நீ ஏன் ராஜ்யத்தில் வந்து கொண்டு வந்து வச்சுட்டேன். அது உன்னால் முடியாது, இருளின் ராஜ்யத்தில் வர உன்னால் முடியாது, அவன் பயங்கரமான ஆள். ஆனால் அவர் ராஜ்யத்தில் உன்னை கூட்டி ஏன் ராஜ்யத்தில் வச்சுட்டேன். இப்போ ஏன் ராஜ்யத்தில் கொண்டு வந்து வச்ச உன்னைய இனிமேல் நான் உனக்கு செய்ய மாட்டேப்பா, நீ தான்ப்பா பண்ணணும், நீ தான் செய்யணும், நீ தான் எல்லா காரியத்திலும் இறங்கி எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். அதுதான் 30 லட்சம் ஜனங்களில் இந்த 3 பேர், மோசே, காலேப் அண்ட் யோசுவா, 3 பேருமே வித்தியாசமாக இருந்தாங்க. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற தேவன் மீது நீங்கள் விசுவாசம் வைக்க ஆரம்பித்தால் நீங்கள் அடுத்த கட்ட விசுவாச நிலைமைக்குள்ளாக நீங்கள் போக ஆரம்பிக்கலாம். ஆமென். தேவன் நல்லவர், வல்லவர், சரி, ஆனால் என்னை கொண்டு செய்வார் என்று நாம் விசுவாசிப்பது 2ஆம் கட்ட விசுவாசம். அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பைபிளை பார்த்தீங்களா, சில விஷயத்தில் அவர் பண்ணிடுறாரு. ஆனால் வேதத்தில் அவர் பாதி பண்ணாலும் மீதி பாதி காரியத்தை நம்மளை வச்சு தான் பண்ண வைக்கிறார். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? அன்றைக்கி சில இடத்துல கடவுள் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். சில விஷயம் சொல்லுவேன், ஏப்பா இந்த விஷயம் இது நீ தான் பண்ணணும், என்னை எதிர்பார்க்கக்கூடாது. அநேக நேரத்தில் சில காரியம் தாமதமாவதற்கு காரணமே தேவன் செய்வதை தேவன் செஞ்சிட்டாரு, நம்ம செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். ஆகுதான் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம்
கூடும். இஸ்ரவேல் ஜனங்கள் உடனே கானானுக்குள்ளே செல்லலை. 40 வருஷம் கழித்து தான் அவர்கள் கானானுக்குள்ளே போக ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவர்களுக்குள்ளே விசுவாசம் இருந்துச்சு. தேவன் செய்வார் என்று விசுவாசித்தார்கள். அடுத்தது விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாது, தனக்குள்ளாக இருக்கிற தேவன் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? எபிரேயர் புத்தகம் போவோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன்னா உங்கள் முடியல, உள்ளே போகலை. இந்த வாழ்க்கைக்கும் நேரமும் வேகத்தில் ஓடிட்டு இருக்குது. இந்த டைம் என்னை பார்த்து மிரட்டிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் தாண்டான்னு சொல்லி இந்த நேரம் என்னை பார்த்து பேசிகிட்டு இருக்குது. கவலைப்படாதீங்க. 4ஆம் அதிகாரம் போவோம். 2-3 வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இப்போ புரியுதா? விசுவாசம் இல்லாமல் கேட்டபடி என்னன்னா, முதல்ல காமன் ஃபெய்த் இருந்துச்சு, தேவன் செய்வார்னு விசுவாசம் இருந்துச்சு. ரெண்டாவது, இவர்களுக்குள்ளாக இருக்கிற தேவன் மீது விசுவாசம் இல்லாதபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. 3ஆவது வசனம், அதுலேயே விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தோம். இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். ஆமென். புரிஞ்சுதுங்களா? எந்த விசுவாசம் இல்லை, தனக்குள் இருக்கிற தேவன் மீது விசுவாசம் வைக்கலை. அதைத்தான் எபிரேயர் 11 சொல்கிற 29ஆம் வசனம். 11:29 11:29 விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தலையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். இவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபெய்த் இருந்துச்சு, வெளியே வரத்துக்குரிய விசுவாசம் இருந்துச்சு. ஆனால் அதில் பார்வோனுக்கும் அவங்களுக்கு விசுவாசம் இல்லாதனால எல்லாமே செத்து போனாங்க. இவங்களுக்குள்ள விசுவாசம் வந்தது, வெளியே வந்தாங்க. பார்வோனும் உள்ள வந்தால, ஆனால் அவர்களுக்கு விசுவாசம் இல்லாததுனால அவர்கள் அங்கேயே மாண்டு போனார்கள். அதுதான் பிலிப்பியர் 4:13 சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவன் செய்வார் என்று விசுவாசிக்கிற நாம் அடுத்த கட்ட லெவல், என்னை கொண்டும் செய்வார், எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர், எனக்குள்ள இருக்கிற தேவன் அவர் பெரியவர், அவர் என்னை கொண்டும் செய்வார் என்று நாம் விசுவாசத்தை கர்த்தர் மீது, நமக்குள் இருக்கிற தேவன் மீது விசுவாசத்தை வைக்க வேண்டும். ஆமாம், புரிஞ்சுங்களா? காமனாக தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறது முதல் கட்டம். ரெண்டாவது, எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் என்று விசுவாசத்தை வைக்க வேண்டும். அநேக நேரத்தில் கிறிஸ்தவங்க தேவன் செய்வார்னு விசுவாசிக்கிறாங்க, நல்லது. ஆனால் தேவன் என்னை கொண்டு செய்வார் என்பதை தான் விசுவாசிக்க கிறிஸ்தவர்கள் மறந்து விடுகிறார்கள். படிப்போம். மத்தேயு 14ஆம் அதிகாரம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அங்கே பார்த்தீங்கன்னா மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் அங்கே நடக்க ஆரம்பிக்குது. என்னென்னா, இவங்க எல்லோரும் கப்பலில் போயிட்டுருக்குறாங்க. கப்பலில் போயிட்டுருக்கும்போது நடக்கிற விஷயம் 28ஆம் வசனம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். 29 அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவி விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டா என்றார். கவனமாக கேளுங்க, வா. ஏன்னா இவன் கேட்குறான், ஆண்டவர் நானும் உங்களை போல, சரி வா, வேற சொல்ல முடியாது, வா. ஆனால் பைபிளில் புறப்பட்டு அவன் அமிழ்ந்து போகையில், 30 அவன் அமிழ்ந்து போகையில், தமிழில் அமிழ்ந்து போகையில்னா நல்லா உடனே உள்ளே போகல, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அமிழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அமிழ்ந்து போகையில்னா டக்குன்னு உள்ள கடவுள், உடனே கடவுளுக்குள்ளே போகல. ஏன்னா நம்மளால் மீனவர், செம்படவர், அதனால் கண்டிப்பாக உள்ளே உடனே போக முடியாது. அந்த செம்படவருக்கே உள்ளே அமிழ்ந்து போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஆனால் பக்கத்தில் வந்து இயேசு அவனை மீட்ட விரும்பி பக்கத்தில் இயேசு அவர் வந்து பாராட்டல, சூப்பர் பேதுரு, நீ மேலே நடந்து வந்துட்ட, எவனாவது மற்ற பயப்புள்ள வந்துச்சா பாரு, நீ தான் வந்தேன்னு சொல்ல. இவன் அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்று ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்த அற்ப விசுவாசை ஏன் சந்தேகப்பட்டான். நான் கேட்குறேன், இவன் பேதுரு தேவன் மேலல்ல, தேவன் மேலே விசுவாசம் குறைஞ்சிச்சான்னு பார்த்தா தேவன் மேலே விசுவாசம் குறையல. தேவன் மேலே விசுவாசம் இருந்தது.
ஆகவே தான் பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே ரட்சியும் அப்படின்னு அர்த்தம். தேவன் மேலே விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம் இருக்குது? தேவன் என்னை காப்பாற்றுவார், தேவன் என்னை அமிழ்ந்து போக விட மாட்டார் என்று பேதுருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. பேதுருக்கு என்ன விசுவாசம்? தேவன் மேலே விசுவாசம் இருந்துச்சு. என்னை காப்பாற்றுவார், அவரால் முடியும், அவரால் ஆகும், அவரால் கூடும், அவர் எல்லாம் செய்ய முடியும், ஆகவே தான் கூப்பிடுறாரு. இப்போ ஆண்டவர் இப்போ கேட்கலாம், ஏங்க ஆண்டவரால் முடியும், இயேசுவால் முடியும் தானே பேதுரு விசுவாசம் வச்சு தானே கூப்பிட்டாரு. ஆனால் இங்கேயே இயேசு கிறிஸ்து அற்ப விசுவாசின்னு சொல்கிறாருன்னா, இவன் தேவன் மேலே எல்லாரும் வைக்கிற போல காமன் ஃபெய்த் வச்சுருந்தான். ஆனால் தனக்குள்ளாக தேவனால் என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை அவன் விசுவாசிக்க மறந்து விட்டான். ஒரு பவுலை போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்ற இரண்டாம் கட்ட ஒரு ஃபெய்த்துக்குள்ளே எப்படி பவுல் போனாரோ அந்த லெவலுக்குள்ளே நம்மால் போகலை, பேதுரு நுழையில. ஆகவே அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? ஆகுதான் தேவ பிள்ளைகளே, தேவன் தன்மேல் இருக்கிற விசுவாசம் குறைய ஆரம்பிச்சிச்சு. தேவன் மேலெல்லாம் விசுவாசம் இருந்துச்சு, ஆனால் தன்மேல் இருக்கிற விசுவாசம், தன்மேல் இருக்கிற தேவன் மீது இருக்கின்ற விசுவாசம் குறைஞ்சி போக ஆரம்பிச்சிச்சு. நல்லா கவனிக்கணும். தேவன் அற்புதங்களை செய்வார், அதே தேவன் எனக்குள்ளேருந்தும் அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க அதனால் மேலே வர முடியல அநேகரால். விசுவாசிச்சு பாருங்கள், உங்களை கொண்டும் உங்களை உயிரோடு எழுப்பார், உங்களை கொண்டும் உயிரோடு அநேகரை எழுப்புவார். ஆமென். இந்த பக்கம்தான் ஆமேன் வருது, இந்த பக்கம் அமைதியாகவே இருக்கிறீங்க. நீங்கள் எந்த கட்ட ஃபெய்த்தில் இருக்கிறீங்கன்னு தெரியல, இல்லை முதல் கட்டத்துக்கு முன்னாடி போயிட்டீங்களான்னு தெரியல. தேவ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுங்க, ஃபஸ்ட்டு கட்டத்திலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வர வேண்டும். கடவுள் இல்லாமல் மனிதன் வேலை செய்வது மதம், ஆனால் கடவுளோடு வேலை செய்வது தான் கிறிஸ்தவம். இந்த உலகத்தில் கடவுள் இல்லாமல் இல்லாமல் அப்படி இப்படின்னு வாங்க, இல்லை, என் தேவன் இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் பெருகுவேன், என் தேவனால் நான் முன்னேறுவேன் என்று அப்படி விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆகவேதான் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் செய்வார். அதே போல் உங்களோடு இருக்கிற மக்கள் மேலே தேவன் இருக்கிறார், அவர்களை கொண்டும் கர்த்தர் செய்வார் என்றும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு இன்றைக்கி நான் கடந்து போகிறேன். இந்த சம்பவத்துக்கு ரிலேட்டடான சம்பவம், பைபிளில் இருக்க சம்பவம் தான். ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறந்துச்சு. இங்கே கல்யாணமாகி யாராவது இன்னும் குழந்தை பெற்றெடுக்காமல் இருக்கிறீர்களா? இங்கே இருக்கிறவங்கள, ஐயா நான் இத்தனை வருஷம் கல்யாணம் ஆச்சு, இன்னும் என் குழந்தையே பிறக்கலன்னு சொல்லி யாராவது ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? யாரும் இல்லையா? ஆல்ரெடி எல்லாருக்கும் குழந்தை பிறந்துருச்சா? ஐயா உங்களை சாமிகளா உங்களை பார்த்தா கேட்குறேன். எல்லோரும் பெர்ஃபெக்ட், எல்லாமே ஓகேங்களா? எல்லாம் எந்த குறையில் இல்லை? குறை இருக்குதா இல்லையா? குறையில்லை. சரி, அப்படி இருந்தீங்கன்னா உங்களை முன்னாடி கூப்பிட்டு நிற்க வச்சு சில காரியத்தை உங்களுக்கு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி காமிக்கலான் இருந்தேன். அப்படி யாராவது இருந்தால் உங்கள் முன்னாடி கூப்பிட்டு சில காரியத்தை கற்றுக் கொடுக்கலான் இருக்கிற, அதுக்கு தான் வந்து. சரி பரவாயில்ல, நீங்கள் கற்றுக்கொண்டுக்கிட்டு இதை கற்றுக்கிட்டு உடனே போய் டக்குன்னு சொல்லிடாதீங்க. நீங்கள் முதல்ல அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு மட்டால்தான் அவங்கள்ட்ட பேசணும். சரி ஓகே, விஷயத்துக்கு வரேன். ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறந்தது. ஆனால் ஆபிரகாமுக்கு முதலாவது ஃபெய்த்து இருந்தது. என்ன ஃபெய்த்து? தேவன் மேல் விசுவாசம் இருந்துச்சு. தேவன் சொன்னார், நீ உன் இனத்தையும் தேசத்தை விட்டு கிளம்புனார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போனார். ஆபிரகாமுக்கு கிளம்புறதுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. ஆனால் பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய விசுவாசம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. முதல்ல அவருக்கு என்ன இருந்துச்சு? தேவன் மேல் விசுவாசம் இருந்துச்சா? ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. சாராளுக்கு விசுவாசம் இருந்துச்சா? சாராளுக்கு விசுவாசம் இருந்துச்சு. கிளம்பி வெளியே வர ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, குழந்தை பிறக்கிறதுக்கு லேட்டாக என்ன நடந்துச்சுன்னா, இவங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம், இவர்களுக்குள்ள தேவன் இருக்கிறார், அந்த தேவன் மேலே விசுவாசம் அது குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. தேவன் அவர்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் அவர் வளர்க்க ஆரம்பித்தார். அவர் பைபிளில் ஆண்டவருக்கு நிறைய பேர் இருந்தாலும் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்றெல்லாம் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறார். என்னென்னா அவர்களுக்குள்ளே இருக்கிற தேவனே.
எப்படி ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற தேவன் ஆபிரகாமின் தேவன் சொன்னாங்களா, இன்றைக்கு உங்கள் பேரை போட்டு சொல்லலாம், என் தேவனே, லியோவின் தேவனே, லியோ ஆண்டனியின் தேவனே, அப்படி உங்கள் பேரை போட்டு சொல்லு. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அட இதுக்காவது சொல்லும் ஐயா, இது சொல்லுங்க பார்க்கலாம். பா ஸ்டெல்லா தான் சவுண்டு அதிகமாக கேட்குது. மற்றவங்க சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த பக்கம் சாமுவேல் மட்டும்தான் சத்தம் கேட்குது, அப்புறம் மற்ற சத்தம்லாம் வரல. ஆனால் சொல்லுங்க, எவ்வளோ ஃபெய்த் கன்ஃபஸ் பண்ண சொல்கிறேங்க, விசுவாச அறிக்கை பண்ண சொல்கிறேங்க. உங்கள் பேரை சொல்லி என் தேவனேன்னு சொல்லுங்க. அப்படி கஷ்டமான கேள்வி தான் கேட்டேன்னா, ஈஸியான கேள்வி தானே கேட்குறேன். சொல்லுங்கள், இது சொல்லுங்க, இது சொல்கிறதுல விஷயம் இருக்குதோ சொல்லுங்கள். சொன்னால் தான் நீங்கள் முன்னேற்றத்திற்கான அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இல்லாத நீங்கள் இருந்த இடத்துல தான் உட்கார முடியும், அதே சேரில் தான் உட்கார முடியும். சொல்லுங்கள். ஆண்டவரே நல்லா சத்தமாக சொல்லுங்கய்யா. எல்லோரும் காலையில் டீ குடிச்சு வந்தீங்களா? 9 மணிக்கு தெம்பா போய் வீட்டில் போய் சாப்பிட போகிறீங்க. சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். இவ்வாறு சிரிக்கக்கூடாது, சிரிச்சிங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். பின்னாடி சத்தம் கேட்கலையா? எனக்கு பின்னாடி சத்தம் கேட்கலாம். இல்லை நீ பார்க்குறீங்க பக்கத்தில். ஆனால் ஜென்ஸை கேட்குறேங்க, நீங்கள் லேடிஸ் எல்லாம் லேடிஸ் பக்கம் ஜெயிச்சிட்டீங்க. சொல்லுங்கள், லாஸ்ட் ரோ சொல்லுங்கள் பார்க்கலாம். சரிங்க, இப்போ ஜென்ஸ் எல்லாம் சத்தத்தை வீடு சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்களாம் சொல்கிறாங்க, இன்னும் நீ கேட்டீங்கன்னா அவங்க அப்படியே தான் பாஸ்டர் இருப்பாங்க, அதில் நீங்கள் அடுத்த விஷயத்துக்கு போங்கன்ற சத்தம் கேட்கு. சரி, ஓகே, கவனிங்க. ஆபிரகாம் முதலாவது விசுவாசித்தார், தேவனை விசுவாசித்தார், கிளம்பி வந்தார். ஆனால் தனக்குள்ளே இருக்கிற தேவனை விசுவாசிக்கலை. அந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் அவனுக்குள்ளே ஆப்ரேட் பண்ணுறார். அந்த விசுவாசத்தை அவனுக்குள்ளே உருவாக்குகிறார். ஒரு நாள் வந்தது, எல்லாவற்றையும் தாண்டி தேவனை விசுவாசிக்கிற அளவு ஆபிரகாமின் வாழ்க்கையில் பெருக ஆரம்பிச்சு. படிப்போம். ரோமருக்கு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிக்கிறேன். உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவளாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராவுடைய கற்பம் செத்து போனதும் என்னாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கவனமாக கேளுங்க. முதலாவது ஆபிரகாம் எப்படி காலை தேவனை விசுவாசித்தார், தனக்குள்ளே இருக்கிற தேவனை விசுவாசித்தார், மற்ற மக்களுக்குள்ள தேவனை விசுவாசித்தார். மோசையும் அப்படி தான். இப்போ ஆபிரகாம் எடுத்திங்கன்னா முதலாவது தேவனை விசுவாசித்து கிளம்பி வந்துட்டார். அடுத்தது குழந்தை பெற்றெடுப்பதற்கான விசுவாசம் போதிய அளவுக்கு இல்லை, தனக்குள்ளே இருக்கிற தேவனை விசுவாசிக்கல. ஆகவே தேவன் அநேக வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாரு. இப்போ அந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் எனக்குள் இருக்கிற தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பினார். ஓகேங்களா? செகண்டரி வந்துட்டாரா? செகண்ட் கட்ட லெவலுக்கு வந்துட்டாரா? இப்போ 3ஆம் கட்ட லெவலுக்கு போகணும். என்ன லெவலுன்னா, சாராளுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர் என்று விசுவாசிக்கணும். சாராளுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்றும் இப்போ ஆபிரகாம் விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். அநேக நேரத்தில் இந்த குழந்தை பெற்றிருக்கிற காரியத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு குழந்தையே இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நாள் ஆன பிற்பாடு என்ன பண்ணுவாங்க, எங்க டாக்டரை செக் பண்ணிக்கலான்னு கேட்பாங்க. கேட்டிருக்காங்களா? எங்க உங்கள் அக்கம் பக்கத்தில் கேட்டிருக்காங்களா இல்லைங்களா? செக் பண்ணாங்களான்னு கேட்பாங்க. செக் பண்ணணுங்க, எனக்கெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவளுக்கும் அவனுக்கும் அது சரியில்லை. ஆகவே இது கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா இல்லைங்களா? ஆபிரகாம் சொன்னாரா, அடா பாவிகளா, மலடியை வந்து என் தலையில் கட்டிட்டீங்களா? ஆபிரகாம் பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆகார் மூலமாக ஒரு பிள்ளை பிறந்துச்சு. இப்போ ஆபிரகாம் மேலே எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆபிரகாம் மேலே குறை இருந்துச்சா? டெஸ்ட்டில் ஆபிரகாம் பாஸ் ஆகிட்டார். ஆனால் டெஸ்ட்டில் இப்போ யார் வீக்கு? சாராள் வீக்கு. ஆனால் கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் குழந்தை பிறப்பதற்கு தடையாக இருக்கின்ற ஒரு விஷயம்,
ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சு என்ன பண்ணுறோம் வீட்டில், இவன் மேலே தான் ஃபால்ட்டு, இவர்கிட்ட தான் ஃபால்ட்டு, இவள்கிட்ட தான் ஃபால்ட்டு, இவர்கிட்ட தான் ஃபால்ட்டு, இவள் தான் ஃபால்ட்டு, இப்படி பேசி 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 பேசியே அவர்கள் கருவை உருவாகாத அளவு தடை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் கவனமாக கேளுங்க, ஆபிரகாம் முதலாவது தேவனை விசுவாசிச்சு வெளியே வந்துட்டார். இப்போ தனக்குள்ள தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை எண்ணி விசுவாசிக்க ஆரம்பித்தார். அது மட்டுமல்ல, மூன்றாவதாக என் தேவன் என் மனைவியாக சாராளுக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, அதை நிறைவேற்றவும் அவர் வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயமாய் நம்புகிறார். இப்போ புரிஞ்சிச்சா? அடுத்த வாரம் விலைக்கு சொல்லும்போது இன்னும் நல்லா புரிய ஆரம்பிக்கும். என்ன சொல்கிறேன்னா, முதலாவது திரும்ப சொல்கிறேன், முடிக்க போகிறேன். முதலாவது தேவன் மீது அதீத விசுவாசத்தை வைக்க வேண்டும். ரெண்டாவது, உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், உங்களுக்கு கொடுத்த வார்த்தை, உங்களுக்கு கொடுத்த விசுவாசம், உங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை, அதன் மூலமாக தேவனை விசுவாசிக்க வேண்டும். அவர் எப்படி பெரியவராக இருக்கிறார் என்று. அதே போல உங்களோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் வார்த்தை கொடுத்துருக்கிறார் இல்லையா? உங்களோட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு, அடுத்த வாரம் விலைக்கு நிறைய சொல்லுவோம், உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் கணவனுக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் பெற்றோர்களுக்கு தேவன் வாக்கு கொடுத்துருக்கிறாரா இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணா, அதையும் தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. இந்த மூன்றாம் கட்ட விசுவாசம் நமக்கு அவசியம். எழுதி நிற்போம். அடுத்த வாரத்தில் இன்னும் கொஞ்சம் விவரமாக இதை பற்றி பேச ஆரம்பிப்போம். சில சாட்சிகள்லாம் அடுத்த வாரம் சொல்ல போகிறேன். எங்கள் லைஃப்பில் கிடையாது, சில ஊழியக்காரங்களுடைய லைஃப்பில் எப்படி இந்த விசுவாசத்தெல்லாம் ஆப்ரேட் பண்ணினாங்க என்பதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்போ நல்லா கவனிக்கணும். விசுவாசம் முன்னேற்றம், நம்முடைய முன்னேற்றம், நம் நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்க வேண்டும் என்றால், அதற்கு செம்மையானவருடைய பாதைகளை குறித்து தேவன் அதுக்கு முந்தைய வசனத்தில் போதிக்கிறார். அதைத்தான் இப்பொழுது நான் போதித்து கொண்டிருக்கிறேன். உங்கள் விசுவாச அளவு இருக்கிற லெவலில் இருக்கக்கூடாது என்ற முதல் பாயிண்ட்டை தான் இப்போ விலைக்கு பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ விசுவாச அளவில் அதிகமாக வேண்டும் என்றால் முதலாவது எல்லோரும் விசுவாசம். இப்போ நீங்கள் வந்திருக்கிறதெல்லாம் முதற்கட்ட லெவல் விசுவாசத்தில் வந்துட்டீங்க. சர்ச்சுக்கு எப்படி வந்தீங்க? முதல் கட்ட விசுவாசத்தில் வந்துட்டீங்க. ஆனால் அந்த விசுவாசம் மட்டும் உங்களுக்கு போதாது. ரெண்டாம் கட்ட விசுவாசம், எனக்குள் இருக்கிற தேவன் அவர் பெரியவர், எனக்குள் இருக்கிற தேவன் இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு, எனக்குள்ள தேவன் இந்த வாக்கு கொடுத்துருக்கிறாரு, இதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்றும் நீங்கள் அவர் மீது நம்பிக்கை விசுவாசத்தை வைக்க வேண்டும். ஆமென். மூன்றாவது, உங்களோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் வார்த்தையை கொடுத்துருப்பார் இல்லையா, அதன் மேலேயும் விசுவாசத்தை வைக்கணும். கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு பேசுறதுக்கு நன்றி செலுத்துகிறோம். என் விசுவாச அளவை அதிகமாக்குறதுக்கு நன்றி செலுத்துகிறோம். இருக்கிற அளவோடு நாங்கள் வாழ்வது உம்முடைய திட்டம் அல்ல, இருக்கிற விசுவாசத்தை கொண்டு வாழ்வது உம்முடைய திட்டம் அல்ல. எங்கள் விசுவாசம் பெருக வேண்டும் என்று விரும்புகிறீர். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் கர்த்தாவே, எங்கள் விசுவாசத்தை எங்களுக்குள் பெருக்கும் கர்த்தாவே. அதற்கான வழிமுறைகளை இந்த காலை வேளையிலே எங்களை கர்த்தர் சொல்லிக் கொடுத்தபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர். எப்படி ஆபிரகாம் அன்றைக்கு சாராளை விசுவாசித்தாரோ, இன்றைக்கு அடியேனும் இந்த இடத்திலிருந்து ஆண்டவரே இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மீது நீர் கூறி நம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. நீர் அப்படியே நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்தெந்த வாக்கெல்லாம் கொடுத்தீரோ அதெல்லாம் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர். நிச்சயம் செய்வீர் கர்த்தாவே, நிச்சயம் செய்வீர். சுற்றியுள்ள கண்கள் எல்லாம் அவைகளை பார்க்க போவதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. வந்தவர்களை ஆஸ்வதிக்கிறேன். தேவக்கரம் தாங்கி நடத்துவதாக, இதுவரை நடத்தினவர் இனியும் அற்புதமாக அதிசயமாக உங்களுடைய பிள்ளைகள் நடத்துவீராக. அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு காணட்டும். உங்களுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, அவர்களை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கின்ற தேவனை பார்க்கட்டும், உம்மை பார்க்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விசுவாசம் அதிகமாவதாக, விசுவாசம் வளருவதாக. இப்போ இருக்கிற விசுவாசத்தை அவர்கள் புதைத்து விடாமல், இப்போ இருக்கிற விசுவாசத்தை அவர்கள் அணைத்து விடாமல், ஆண்டு ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை அனல் மூட்டட்டும், விசுவாசத்தை வளர்க்கட்டும் ஆண்டவரே. எனக்குள் இருக்கிற ஒரு பெரியவர், அவர் எப்படிப்பட்ட காரியத்தால் செய்ய வல்லவர் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கட்டும் ஆண்டு. ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசத்தில் வளரட்டும். அதே போல் தன்னோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகளெல்லாம் எப்படி நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கட்டும். தொழிலிலும், குடும்பத்திலும், பொருளாதாரத்திலும், கையிட்டு செய்கின்ற எல்லா காரியத்திலும், சுக வாழ்விலும், சமாதான வாழ்விலும், குடும்ப வாழ்விலும் உங்களுடைய பிள்ளைகள் தலை தொங்கட்டும் என்று உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் வளர்வதற்கான என்னென்ன வார்த்தையெல்லாம் கொடுத்தீரோ அந்த வார்த்தைகளெல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை நிறைவேற்றுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.